சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம். இங்கு சிறப்பான விசேஷங்கள் கிருத்திகை நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. பரணி, சஷ்டி, தைப்பூசம் மற்றும் மாச விசாகங்களும் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு வெகு சிறப்பு. இங்கு அங்காரக தோஷத்திற்கு பரிகாரம் செய்ய பக்தர்கள் திரளாக வருகின்றனர். சுமார் காலை 10:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரை இங்கு மகாபிஷேகம் நடத்தி பக்தர்களுக்கு அங்காரதோஷ பரிகாரம் செய்யப்படுகிறது. 6 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் போட்டு அபிஷேகத்திற்கு பால் கொடுத்து வில்வம் செவ்வளரி புஷ்பங்கள் அளித்து பாலாபிஷேகம் முடிந்ததும் அர்ச்சனை செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு சென்று 7வது வாரம் பூர்த்தி அடையும் வாரம் அப்போது சுவாமிக்கு மகாபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் மற்றும் சில பிரசாதங்கள் நிவேதனம் செய்து அன்னதானம் அளித்து பிரார்த்தனை முடித்தால் கடவுள் கண்டிப்பாக அங்காரதோஷம் நீக்கி விரைவில் திருமணம் முடிப்பார். இங்கு கல்யாணமாகாதவர்கள், கடன் தீர வேண்டும் என்று விரும்புபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவருக்குமே இங்கு கைமேல் பலன் கிடைக்கிறது. சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சதா சிவ அத்புத விக்கிரக அமரயதீஸ்வர அகணித குணகண அமிர்த சிவ आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इन्दुकलाधर इन्द्रादिप्रिय सुन्दर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शङ्कर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण
चन्द्राग्नित्रिनेत्र शिव रूपमनादिप्रपञ्चविलक्षण तापनिवारण तत्त्व शिव लिङ्गस्वरूप सबेश बुध प्रिय मङ्गलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदान्त प्रिय वेद्य शिव एकानेक सर्वेश जगप्रिय भोगादिप्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानन्द महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव अम्बरवास चिदम्बर नायक तुम्बुरु नारद सेव्य शिव आहार प्रिय आदिगिरीश्वर योगादि प्रिय पूर्ण शिव कमलाक्षार्चित कैलास प्रिय करुणासागर कांत शिव खड्गशूल मृगठंक धनुर्धर विक्रम रूप विश्वेश शिव गंगा गिरिजा वल्लभ गुणहित शंकर सर्व सुरेश शिव कातक पंचन पातक नाशन गौरी समेत गिरीश शिव शांत स्वरूपानंदवनाश्रय वेद स्वरूप विश्वेश शिव चंड विनाशन सकल जन प्रिय मंडलाधीश महेश शिव छत्र किरीट सुकुंडल शोभित पुत्र त्रिभुवनेश शिव சுவாமி ரதாரோகமாக புறப்பட்ட நிலையில் உள்ளதால் நந்தியம்பெருமான் எல்லாம் பயணக்குறியோட சிவபெருமானை ஏற்றிச் செல்வதான ஒரு பாவனையோட இங்கு அமைய பெற்றுள்ளது. இது புராதனமான கோயில். உண்மையான ஒரு நிலையில் எல்லா விசேஷங்களும் எல்லா செயல்களும் நடைபெற்று உள்ளதால் அந்த முறையிலேயே எதுவும் மாற்றம் இல்லாமல் அர்ப்பணிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணி உள்ளது.